வணக்கம் फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம் சோ நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க சோ அந்த क्वेश्चंस தான் இதல சால்வ் பண்ண போறோம் சோ இதல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டத்துக்குள்ள கொடுத்து வட்டத்துக்குள்ள இன்சைட் a circle angle inside a circle அப்படிங்கறதா இந்த ரெண்டு क्वेश्चन அது ரிலேட்டடா வருது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ள இருக்க இந்த ABCD அப்படிங்கிறது ஒரு நாற்கரத்தை ஏற்படுத்து ஒரு வட்ட நாற்கரம் அதாவது வட்டத்துக்குள்ள இந்த ABCDங்கிறது ஒரு நாற்கரம் சோ இது வந்து வட்ட நாற்கரத்தை ஏற்படுத்துகிறது சோ வட்ட நாற்கரமா இருக்கிறதுக்கு அது சில தேற்றங்கள் இருக்கு சில தேற்றங்கள் வந்து நம்ம 10th புக்ல பாத்தீங்கன்னா இத பத்தின தேற்றங்கள் இருக்கும் சோ அந்த தேற்றங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வட்ட நாற்கரத்துல எதிர்கோணங்களோட கூடுதல் வந்து 180 டிகிரி சோ எதிர்கோணங்கள் வந்து இங்க என்னென்ன அப்படிங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நாற்கரத்தோட எதிர்கோணங்கள் என்ன ஏனா அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஏனா வட்ட நாற்கரத்தோட எதிர்கோணங்களோட கூடுதல் எதிர்கோணத்தை வந்து ரெண்டு கோணங்களையும் கூட்டணும் அப்படினா கூடுதல்ங்கிறது என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் தேற்றம் இத வச்சு நம்ம ஏதாவது ஒரு கோணம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க சோ இதுல எதிரெதிர் கோணங்களா ஏயும் சியும் எதிரெதிர் கோணங்கள் கோணம் ஏயும் சியும் எதிரெதிர் கோணங்கள் அடுத்து கோணம் பியும் டியும் எதிரெதிர் கோணங்கள் ஆல்ரெடி ஏக்கு வந்து தான் கேட்டிருக்காங்க ஏவோட கோணம் தான் கேட்டிருக்காங்க சிக்கும் தெரியாது அப்ப அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இதை எடுத்துக்கலாம் ஏன்னா டிக்கு வந்து கோணம் கொடுத்துட்டாங்க 120 டிகிரின்னு பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 அப்ப கோணம் டியையும் கோணம் பியையும் கூட்டினோம்னா எவ்வளவு வரணும் 180 ஆல்ரெடி இது வந்து 120 டிகிரி இருக்கு சோ அப்ப கோணம் பியை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி சோ அப்ப கோணம் பிங்கிறது 60 டிகிரி கண்டுபிடிச்சாச்சா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது தேற்றம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அரை வட்டத்தில் அமைந்த கோணம் அப்படிங்கிறது 90 டிகிரியா இருக்கும் அரை வட்டத்தில் அமைந்த கோணம்ங்கிறது 90 டிகிரி சோ இது ஒரு தேற்றம் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி சம்ஸ் சால்வ் பண்ண முடியும் 90 டிகிரி அரை வட்டத்துல எந்தெந்த கோணம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க சோ ஏபிங்கிறது ஏபி அதுக்கு மேல இருக்கதா அரை வட்டம் ஓகேவா சோ இந்த அரை வட்டத்தில் அமைஞ்ச கோணம்ங்கிறது இந்த ரெண்டு கோணங்கள் தான் வரும் ஆல்ரெடி இது 120 அப்படின்னா அப்ப சி தான் 90யா இருக்க முடியும் ஓகேவா சோ அப்ப அந்த கண்டிஷனுக்கு வரும் சோ C ஓட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு D ஓட வேல்யூவும் தெரிஞ்சு B ஓட வேல்யூவும் தெரிஞ்சு இதை வச்சு X ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம் எப்படி கால்குலேட் பண்ண போறோம் சோ இந்த நாற்கரத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கோணங்களா பிரிக்கலாம் சோ அப்ப ஏன்னா எதிரெதிர் கோணங்களை வச்சு ஒண்ணு இந்த முக்கோணமா பிரிக்கலாம் இல்லனா பியையும் டியையும் வச்சு ரெண்டு முக்கோணங்களா பிரிக்கலாம் நம்ம ஏயும் சியை வச்சு ரெண்டு முக்கோணங்களா பிரிக்கலாம் ஏன்னா முக்கோணத்தின் மூன்று கோணங்களோட கூடுதல் என்ன வரும் 180 டிகிரி வரும் சோ அதுக்காக நம்ம வந்து பிரிக்கிறோம் சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஏசிபி அப்படிங்கிறது ஒரு முக்கோணமா எடுத்துக்கிறோம் ஏசிபி வந்து ஒரு முக்கோணமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் என்ன வரும் 180 டிகிரி சோ அப்ப என்ன பண்றோம் A ஓட கோணம் x C ஓட கோணம் 90 B ஓட கோணம் 60 சோ இத பிரிச்சு இது கூட்டணும்னா நமக்கு என்ன வருது 180 டிகிரி வருது சோ இதுல இருந்து x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம் சோ 90 60 கூட்டணும்னா 150 சோ 180 ல இருந்து 150 போச்சு அப்படினா 30 டிகிரி சோ ஆன்சர் இதுக்கு வந்து 30 டிகிரி அப்படிங்கிறது வரும் ஓகேவா சோ இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் நமக்கு தேற்றம் தெரிஞ்சிருக்கணும் வட்ட நாற்கரத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அதே மாதிரி அரை வட்டத்தில் அமைந்த கோணம் 90 டிகிரி சோ இந்த ரெண்டு கண்டிஷன் தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க இதுலயே இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இது ஒரு ஷேப்ல கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ல இருக்கும்போது ஏவையும் பியோட வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க இந்த ஓக்கு வெளியே கேட்டிருக்காங்க ஓகேவா சோ ஓங்கிறது மையம் அதுக்கு வெளியே அமைந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க இங்க சிங்கிறது வட்டத்துல அமைந்த ஒரு கோணம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏவையும் பியையும் கூட்டினா சியோட கோணம் கிடைக்கும் அப்ப சியோட கோணம்ங்கிறது 25 டிகிரி பிளஸ் 20 டிகிரி சோ மொத்தம் என்னது 45 டிகிரி அப்போ இந்த கோணம் 45 டிகிரினா இந்த கோணம் தெரிஞ்சுன்னா இந்த கோணம் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஏன் அப்படின்னா இங்க இருக்க கோணத்தோட 2 மடங்கு தான் இந்த எக்ஸ்ங்கிறது சோ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல மேல இருக்க கோணம் கொடுத்து நடுவுல இருக்க கோணம் கேட்டாங்கன்னா அதை ரெண்டால பெருக்கி போட்டுருங்க அதே இது இந்த எக்ஸ் கொடுத்துட்டாங்க இது கேட்டிருக்காங்க சி கேட்டிருக்காங்கன்னா இதை ரெண்டால வகுத்து போட்டுருங்க அவ்வளவுதான் சோ அப்போ 45 டிகிரியோட ரெண்ட பெருக்கணும் அப்படின்னா 90 டிகிரி சோ
இந்த கோணம் அப்படிங்கிறது வந்து 90 டிகிரியா இருக்கும். சோ எக்ஸோட வேல்யூங்கிறது 90 டிகிரி. சோ ஆன்சர் இதுக்கு 90 டிகிரி. ஓகேவா? சோ இது தெரிஞ்சிருக்கணும். இதை விட இது 2 மடங்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் அது ஒரு தேற்றம். சோ அந்த தேற்றம் தெரிஞ்சிருந்தா இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வந்து அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல கொடுத்திருக்காங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் வரைக்கும் 385 அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதோட ஸ்கொயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1 ஸ்கொயர்ட 2 ஸ்கொயரால பெருக்கணும் அப்படின்னா இது கிடைக்குது. அதே மாதிரி 2 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்னா 16. சோ 4 எதால பெருக்கினா 16 கிடைக்கும். திருப்பி அதே 4 ஆல பெருக்கினா 16 கிடைக்கும். சோ 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்ப 2 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் அப்படிங்கறதா 16. அடுத்து இங்க வரும் 3 ஸ்கொயர்னா 9, இங்க 6 ஸ்கொயர்னா 36. 9ஓட எதை கூட்டினா 36 கிடைக்கும், 4 எப்படி எழுதுனா 2 ஸ்கொயர். அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் என்ன பண்ணிருக்காங்க, பெருக்கினா இந்த வேல்யூஸ் கிடைக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து 2 ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து என்ன கிடைக்கும், இங்க 1 இருக்கும். சோ அதை 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்து இங்க 2 ஸ்கொயர் போச்சுன்னா இங்க திருப்பி ஒரு 2 ஸ்கொயர் இருக்கும். இங்க 3 ஸ்கொயர் இருக்கும். இங்க 4 ஸ்கொயர் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த 6 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுனா 3 into 2 எழுதுனா ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்ப 3 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் இருக்கும். 3 ஸ்கொயர் இங்க போட்டுட்டு 2 ஸ்கொயர் வெளியே எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் 8 ஸ்கொயர் வந்து 4 into 2 எழுதும். சோ 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்கும். 2 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா 4 ஸ்கொயர் இருக்கும். சோ அப்ப இந்த எல்லா உறுப்புலையும் காமனா இருக்கக்கூடிய உறுப்பு என்ன, 2 ஸ்கொயர். அப்ப ஃபைனலா பார்த்தோம்னா 20 ஸ்கொயர். 20 எப்படி எழுதலாம், 2 into 10 எழுதலாம். இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது 2 ஸ்கொயர் into 10 ஸ்கொயர் இருக்கும். அப்ப 2 ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும், 10 ஸ்கொயர். அப்ப அப்படியே இந்த டேர்ம் வந்து இங்க வந்துருச்சு. இந்த டேர்முக்கு வேல்யூ தான் 385. இதை பெருக்கினா 4 385. சோ 385 4ஆல பெருக்கணும்னா ஆன்சர் கிடைச்சிடும். 9 20 0 மீதிங்க 2 8 32 32 34 4 மீதிங்க 3 3 12 15. சோ 1540 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து 5 ரூபாய்க்கு 3 முட்டைகள் அப்படின்னு வாங்கி 12 ரூபாய்க்கு 5 முட்டைன்னு விற்கிறாரு. அவர் மொத்தம் 143 ரூபாய் லாபம் சம்பாதிச்சாருன்னா அவர் எத்தனை முட்டை வாங்கியிருப்பாரு? சோ முட்டையோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 முட்டைய 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப ஒரு முட்டையை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு, 5/3 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இது வந்து வாங்கின பிரைஸ். அடுத்து விட்டுறது பாத்தீங்க அப்படின்னா 5 முட்டைய 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 12 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ ஒரு முட்டைய 12.5 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சோ இது ஒரு முட்டைய வாங்கினது வித்தது. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை முட்டை வாங்கியிருக்காரு. எத்தனை முட்டைன்னு தெரியாது. சோ அந்த முட்டையோட கவுண்ட் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு முட்டைய இவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு. அப்ப எக்ஸ் முட்டையை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு, 5/3 into x ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு முட்டைய வந்து 12/5 வித்திருக்காருன்னா எக்ஸ் முட்டையை எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பாரு, 12/5 எக்ஸ் ரூபாய்க்கு வித்திருப்பாரு. சோ வாங்கின விலை தெரிஞ்சு வித்த விலை தெரிஞ்சு. அவரோட லாபம் என்ன, 143. சோ லாபத்துக்கு ஃபார்முலா என்ன, விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. சோ செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கறதா லாபம். சோ செல்லிங் பிரைஸ் என்ன, 12/5x, வாங்கியது காஸ்ட் பிரைஸ் வந்து 5/3x. சோ இத ரெண்டையும் கழிச்சோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், லாபத்துக்கு. சோ 143க்கு ஈக்குவலா இருக்கும், 143 ரூபாய்க்கு ஈக்குவல். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். எல்சிஎம் எடுத்தோம்னா 15 36x மைனஸ் 25x. சோ 143. இதை கழிங்க, 143 is equal to 11x divided by 15. அடிச்சோம்னா ஒரு 11 11 3 11 33. சோ இது 13ஐயும் 15ஐயும் பெருக்குங்க. ஒரு 3 3 8 9 1. சோ 195 195 எக்ஸ் தான் வந்து வாங்கி வித்தா இவ்வளவு லாபம் கிடைக்கும். சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த 4 क्वेश्चन வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட டவுட். சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்தாவது கிளாரிபிகேஷன் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.